வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 8வது இயல் வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 8th தமிழ் யூனிட் 8. ஓகேங்களா? பாடம் 1 ஒன்றே குலம். கொஸ்டின் நம்பர் 1, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே என்று துவங்கும் பாடலை இயற்றியவர். ஆன்சர் சி, திருமூலர். ஒன்றே குலமே ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நாமனில்லை நாணமே சென்றே புகும் கதி இல்லைனும் சிந்தித்து நின்றே நிலைபெற நீர் நினைத்து உயிம்பினே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோவில் நம்மர்க்கு அங்கு ஆக நடமாடும் கோயில் நம்மர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். கொஸ்டின் நம்பர் 2, மனிதர் அனைவரையும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனுக்கு ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு டேஸ் பற்றிய அச்சம் தேவையில்லை என்று திருமூலர் கூறுகிறார். ஆன்சர் சி, யமன். கொஸ்டின் நம்பர் 3, படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் வீட்டிற்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது யாருக்கு போய் சேராது என்று திருமூலர் கூறுகிறார். அடியாருக்கு. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் என்பார் திருமூலர். திருமூலர் பற்றிய தொடர்களில் பொருந்தாதது எது? 63 நாயன்மார்களில் ஒருவர் சரி. 11 சித்தர்களில் ஒருவர் சரி. இவரின் பாடல்கள் 9ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது தவறு. இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது சரி. பொருந்தாதது ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5, திருமூலர் இயற்றிய திருமந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ் 3000. அப்போ திருமந்திரத்தினுடைய வேறு பெயர் தமிழ் 3000. புத்தக பின்பக்க வினாக்கள். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸுக்கு கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனைனா யமன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7, ஒன்றே என்று கருதி வாழ்வது மனித பண்பாகும். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வது மனித பண்பாகும். கொஸ்டின் நம்பர் 8, நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9, நம்மார்க்கு ப்ளஸ் அங்கு நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நம்மர்க்கங்கு. பாடம் 2, மெஞ்ஞான ஒளி. கொஸ்டின் நம்பர் 10, கள்ள கருத்துக்களை கட்டோடு அருந்தவருக்கு உள்ளிருக்கும் மெஞ்ஞான ஒளியே பராபரமே என்று பாடியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப். 11, பராபரமே என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். ஆன்சர் பி, சுல்தான் அப்துல் காதர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13, இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் பின்வரும் எந்த மலையில் தவமின்றி ஞானம் பெற்றார்? சதுரகிரி மலை, நாகமலை, புறாமலை, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. குணங்குடி மஸ்தான் இயற்றாத கன்னி நூல் எது? பராமர கன்னி. மீதி எல்லாமே ஓகேங்களா? எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நச்சுவர கன்னி, இது மூணுமே எழுதியிருக்காரு. இயற்றாதது
பராபரக்கண்ணி. குணங்குடியார் பாடற் கோவை என்பது இவரது தொகுப்பு. பாடற் கோவை என்பது இவரது தொகுப்பு. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை. ஆன்சர் டி, ஐம்பொறிகளை. ஞானியர்கள் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஆன்சர் ஏ, பகிர்ந்தனர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, ஆனந்த வெள்ளம். கொஸ்டின் நம்பர் 17, ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் சி, ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். 18, உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லு. உள்ளிருக்கும். பாடம் 3, அயோத்திதாசர் சிந்தனைகள். அயோத்திதாசர் எவ்வாறு போற்றப்படுகிறார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20, அயோத்திதாசருடைய தந்தை பெயர். பாருங்க, தந்தை அயோத்திதாசர் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் முன்னோடியாக திகழ்ந்தவர். அப்போ அயோத்திதாசர் தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆகியோருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். அயோத்திதாசருடைய இயற்பெயர் காத்தவராயன். பிறந்த ஆண்டு 1845 மே 20. பிறந்த இடம் சென்னை. அயோத்திதாசர் தன் மீது அன்பு காட்டிய ஆசிரியரது பெயரையே தனது பெயராக வைத்து கொண்டார். அவர் தமது ஆசிரியர் எவற்றை பயின்றார்? கல்வி மற்றும் சித்த மருத்துவம். 22, அயோத்திதாச பண்டிதர் எந்த நாட்டிற்கு சென்றபோது அங்கு கூலி தொழிலாளராக வேலை செய்து வந்த தமிழர்களுக்காக பாடுபட்டார்? மியான்மாருக்கு. சில காலம் நீலகிரியில் வாழ்ந்தார். திருமணத்திற்கு பிறகு ஓகேங்களா மியான்மார் அந்நாட்டிற்கு சென்றார். மியான்மார் நாட்டிற்கு சென்றார். அயோத்திதாசர் தேர்ச்சி பெற்றிருந்த மொழிகளில் சேராதது. மொழிகளில் சேராதது பிரெஞ்சு. மீதி எல்லாமே அவர் பாலி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் பெற்றிருந்தார். மொழிகளில் சேராதது பிரெஞ்சு மொழி. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களை ஆழ்ந்து கற்றார். அயோத்திதாச பண்டிதரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக விளங்கியது ஆழ்ந்த படிப்பு. ஆழ்ந்த படிப்பு. பின்வரும் எது அயோத்திதாசரால் 1907 தொடங்கப்பட்ட வார இதழ் ஆகும்? ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசரின் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டன, மாற்றப்பட்டன? பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழன். தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாட்டு மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் வாழ்ந்த தமிழர்களுக்கு பகுத்தறிவு, சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை அயோத்திதாசர் ஊட்டினார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26, அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் சேராதது. சேராதது இலக்கண விளக்கம். மற்றதெல்லாம் பாருங்க. போகர் 700, சிமிட்டும் ரத்தின சுருக்கம், அகத்தியர் 200. இது எல்லாமே அயோத்திதாசர் பதிப்பித்த நூல். அதில் பதிப்பிக்க சேராதது இலக்கண விளக்கம். பின்வருவனற்றுள் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல் எது? ஓகேங்களா? பால வாகடம். பால வாகடம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28, அயோத்திதாசர் கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றை கற்கக்கூடாது என்பது வலியுறுத்தினார். தப்பு. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களுக்கும் கல்வி கற்று தம் வாழ்க்கையே தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தார். அப்போ ஆன்சர் 2 மட்டும் சரி.
29 என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார்கள் என்றவர் யார்? தந்தை பெரியார். தந்தை பெரியார். ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார்? மக்களுள் மாமனிதராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக, அறிவாற்றல் பெற்றவராக, மேற்கண்ட அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 31 திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு டேஸ் கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார். பௌத்த கோட்பாடுகளை. அயோத்திதாசரால் இயற்றப்படாத நூல் எது? இயற்றப்படாத நூல் புத்தரும் அவரது தம்மமும். மீதி எல்லாமே புத்தரது ஆதிவேரம், புத்தரது சரித்திரப்பா, இந்திர தேசத்து சரித்திரம். ஓகேங்களா? மற்றொரு நூல் பாருங்க, விவாக விளக்கம். எந்த இடத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பண்டித மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டது? தாமரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு. அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 தோற்றுவித்த அமைப்பின் பெயர் திராவிட மகாஜன சங்கம். 35 அயோத்திதாசர் நிறுவிய திராவிட மகாசன சங்கம் பின்வரும் எதற்காக போராடவில்லை? ஓகேங்களா? சித்த மருத்துவத்தை பாதுகாத்தல் மட்டும் போராடவில்லை. ஆன்சர் டி. மற்றெல்லாம் பாருங்க, சாலைகள் அமைத்தல், கால்வாய்களை பராமரித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், குடிமக்களின் பாதுகாப்பிற்கு காவல்துறையினை நியமித்தல். மற்றொன்று பாருங்க, சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்களை ஏற்படுத்துதல். அமைத்தல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36 பின்வரும் அயோத்திதாசர் கருத்து அல்ல. பாருங்க, விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமின்றி அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். சரி. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்கக்கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். சரி. மக்கள் வாழ்க்கையில் மற்றும் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது. மக்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது. சரி. ஆங்கிலேயர் ஆட்சி வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, இந்த மன்னர்களின் ஆட்சி கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. இது மட்டும்தான் சொல்லலை, 4வது மட்டும் கருத்து அல்ல. அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர் என பலர் இருந்தாலும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூக, சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் நடத்திய இதழ் 1 பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியோடு கைத்தொழிலும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. 41 மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. மலை. அடுத்து பாடம் 4 மனித யந்திரம். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். மனித யந்திரம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன். மாகாணி வீசும் என்னும் அக்காலத்தில் வழக்கிலிருந்து டேஸ் பெயர்களாகும், அளவை பெயர்களாகும்.
ஆனா, ஜல்லி, துண்டு என்பவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள். எத்தனை அணாக்கள் கொண்டது? 1 ரூபாய். 16 அணாக்களை கொண்டது 1 ரூபாய். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? சே. விருதாச்சலம். புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் சே. அருணாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கு மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். திரைப்படங்களுக்கும் கதை உரையாடல்கள் எழுதியுள்ளார். பின்வரும் புதுமைப்பித்தனின் சிறுகதை அல்ல. பால் மனம். பால் மனம் மட்டும்தான் சிறுகதை அல்ல. மீதியெல்லாம் பாருங்கள், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பொன்னகரம், சாப விவேச்சனம், இது 3மே சிறுகதைகள். சிறுகதை அல்லாதது பால் மனம். மற்றொரு புகழ்பெற்ற கதை ஒரு நாள் கழிந்தது. புதுமைப்பித்தனின் மனித யாத்திரம் என்னும் சிறுகதை பின்வரும் எந்த இதழில் வெளியானது? எந்த இதழில் வெளிவந்தது? மணிக்கொடி. மணிக்கொடி. அடுத்து பாருங்க, பாடம் 5 யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்ப. மரபு கவிதைகள் எழுதுவதற்கு இலக்கணம் டேஸ் எனப்படும். யாப்பு இலக்கணம். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்ப. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புக்கள் எத்தனை? 6. பாருங்க, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுதான் யாப்புறுப்புக்கள் 6. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஸ் பிரிப்ப. 3ஆக பிரிப்ப. அப்போ யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்ப. பாருங்க, யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்ப. எழுத்தின் 3 வகைகள். 1 குறில், உயிர் குறில், உயிர் மெய் குறில். 2வது நெடில், உயிர் நெடில், உயிர் மெய் நெடில். ஒற்று, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து. மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து. இதுதான் யாப்பு இலக்கணத்தில் உள்ள எழுத்தை 3ஆக பிரித்தது. 51 எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது. ஓகேங்களா? அசை. அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தால், ஒன்றுடன் சேர்ந்து வந்தால் அது டேஸ் ஆகும், நேரசை ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், நா, நம், நா, நாம். உதாரணத்துக்கு நா, நம், நா, நாம். 54 2 குறில் எழுத்துக்கள். 2 குறில் எழுத்துக்கள். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒன்று சேர்ந்து வந்தால் அது டேஸ் ஆகும். அது நிறையசை. நிறையசை. பாருங்க, கட, கடல், கடா, கடாம். உதாரணம், கட, கடல், கடா, கடாம். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது சீர். சீர் எத்தனை வகைப்படும்? சீர் 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்ப. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை ஓகேங்களா தலை என்ப. தலை என்ப. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் எத்தனை வகைப்படும்? தலைகள் எத்தனை வகைப்படும்? தலை 7 வகைப்படும். தலைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 60 செய்யுளில் ஓசை இன்பம் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலே அடிகளுக்கு இடையிலேயே
அமையும் ஒற்றுமையே டேஸ் ஆகும், தொடை ஆகும். ஓகேங்களா? தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். முதன்மை தொடைகள் 4. அவை முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வருவது இயைபு, பாடலின் இறுதி சீர் அடுத்த பாடலின் முதல் சீராக அமைவது அந்தாதி தொடை. அந்தாதி தொடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. பா எத்தனை வகைப்படும்? பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63. ஓகேங்களா? பொறுத்துக. பொறுத்துக. வெண்பா பாருங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா அறநூல்கள், ஆசிரியப்பா சங்க இலக்கிய நூல்கள் பல, கலிப்பா கலித்தோகை. அப்படியே வரிசையாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆ, ஆ, இ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் 64. அசை டேஸ் வகைப்படும்? 2 வகைப்படும். பாருங்க. விடும் என்பது டேஸ் சீர், நிறையசை சீர். அடி டேஸ் வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது? முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. பாருங்க. பொறுத்துக. வெண்பா. வெண்பா என்பது பாருங்க. ஓகேங்களா? வெண்பா செப்பல் ஓசை உடையது. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. மறுபடியும் பாருங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்போ ஆன்சர் ஆ கமா ஈ கமா ஆ கமா இ. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கலைச்சொற்கள். தொண்டு சேரக்டி, நேர்மை, நேர்மை என்றால் இன்டிகிரிட்டி, ஞானி ஜாயின், பகுத்தறிவு ட்ரெடிஷ்னல். பாடம் 6 திருக்குறள். காண முயல் எய்த, காண முயல் எய்த என துவங்கும் திருக்குறள் உணர்த்தும் செய்தி என்ன? பெரிய முயற்சியே பெருமை தரும். காண முயல் எய்த, அம்பினால் யானை பிழைத்தவேல் எந்தோல் இனிது. இது பிரிது மொழிதல் அணி. இது பிரிது மொழிதல் அணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. எதை ஆண்மையின் கூர்மை, ஆண்மையின் கூர்மை என்கிறார் திருவள்ளுவர்? பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவுதல். குறள். பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றாக்கல் ஊராண்மை மற்ற அதன் எக்கு. 71. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பழக பழக இன்பம் தருவது எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? திருவள்ளுவர் பண்புடையவரின் கொண்ட நட்பு. நாவில் தோறும் நூல்நயம் போட பயில் தோறும் பண்புடையார் தொடர்பு. இது ஊமையணி. இது ஊமையணி. 72. நட்பானது வெறும் சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமல்ல, வேறு எதற்கு உரியதென்று வள்ளுவர் கூறுகிறார். நண்பர்கள் தவறு செய்தால் கண்டித்து திருத்துவது. ஓகேங்களா? நகுதல் பொருட்டு அன்று, நட்டல் மிகுதிக்கான், மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்பது குறள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுக்கு கொண்ட நட்பு எது போன்ற துன்பத்தை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர்? சாகும் அளவுக்கு. குறள் பாருங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை நான் சாப் துயரம் தரும். டேஸ் உண்டு ஓர் உறுதி கிளைனரை நீட்டி அளப்பதோர் கோல். ஓகேங்களா? கேட்டினும். பாருங்க. பொருள். நமக்கு வரும் துன்பத்திலும்
ஒரு நன்மை உண்டு. அத்துன்பம் நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். 75. வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கம் குறையாமல். குறள் பெருக்கத்து வேண்டும், பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்ட உயர்வு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. மலையளவு பெருமை உடையார். மலையளவு பெருமை உடையார் டேஸ் அளவிற்கு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? குன்றி மணி அளவு. குறள் பாருங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையா செய்யின். கொஸ்டின் நம்பர் 77. இந்த உலகம் இன்னும் இயங்குவதற்கு காரணமாக திருவள்ளுவர் கூறுவது எதை? ஓகேங்களா? பண்புடைய சான்றோர் வழியில் நடத்தல். குறள் பாருங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மாண்புக்கு மாய்வது மண். 78. பண்பிலன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் காலம் தீமையால் தெரிந்து அன்று என்ற குறள் பயின்று வரும் அணி யாது? பயின்று வரும் அணி ஊமை அணி. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்குமே பயனின்றி அழியும். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். ஆண்மையின் கூர்மை. ஓகேங்களா? பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. திரிந்து கூட்டல் அற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு திரிந்தற்று. திரிந்தற்று. கொஸ்டின் நம்பர் 84. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 84. பொறுத்துக. இன்பம் தருவது. இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. அப்போ ஊக்கமா. நட்பு என்பது சிரித்து வாழ சிரித்து மகிழ மட்டுமன்றி. அப்போ பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். அப்போ பயனின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அப்போ மறுபடியும் பாருங்க. இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்றி பெருமையை அளிப்பது குன்றுமணி அளவு தவறு. பணி கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். அப்போ ஆன்சர் ஊக்கமா ஈக்கமா ஆக்கமா ஈக்கமா ஆ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் 8th இயலை வினா வங்கியாக வீடியோவை போட்டு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.